எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் அல்வா. கேரட் அல்வா 1 கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ திருப்பி இது க்ளீன் பண்ணிக்கலாம். கேரட் அல்வாவுக்கு இது போல் துருவிக்கலாம். வானொலி சூடு பண்ணி வச்சுக்கிறேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். வறுந்து வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கின்னு இதில் கேரட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரை கிலோ கேரட்டுக்கு 1 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஊற்றின பால் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ 250 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் ஒரு 10 நிமிஷத்தில் அல்வா ரெடி ஆகிடும். நம்ம போட்ட சர்க்கரை ஊற்றின பால் எல்லாம் ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்த கோடம்பி திராட்சை போட்டுக்கலாம். நல்லா அல்வா சுருண்டு வந்துடுச்சு. நல்ல சூடாக சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது சூடாகவும் சாப்பிட்லாம், ஆற வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.